கேரளால ரொம்ப ஃபேமஸான பொதிச்சோறு, பல வகையான காய்கறிகள், ஊர்வன பரப்பன அப்படின்னு எல்லாத்தையும் இலைக்குள்ள சுட்ட சுட்ட வச்சு பொதிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த இலை வாசனையோட திறக்கும் போது அட்டகாசமா இருக்கும். அது இந்த ஐட்டம் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போறதில்ல. அது உள்ள சம்மந்தி சட்னின்னு ஒன்று இருக்கும். அருமையா இருக்கும் அந்த சட்னி. உப்பு புளிப்பு காரத்தோட அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 5 காய்ந்த மிளகாய், உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட 2 சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 10 சின்ன வெங்காயம், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக இருந்தால் போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை, பாதி மூடி தேங்காய், சின்ன பீஸ் இஞ்சி, உப்பு தேவையான அளவு, ஒரே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். வேணும்னா லைட்டாக தெளிச்சிட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க. தேங்காய் எண்ணெய் வாசனையோட உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த துவையல். சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாதத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த லைக்கையும் தட்டிடுங்க.